ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன வீடியோனா, குழாய் வந்து கெட் ரெடி வித் மீ பண்ண போகிறாங்க. அதாவது இந்த வீடியோவை தொடர்ந்து ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டாங்க. அப்படி இவங்க என்ன தான் பண்ணுறாங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். குழாயோட கெட் ரெடி மீ வித் வீடியோ என்னன்னா, அந்த கூந்தல் அப்படியே சீவுவாங்க. சிவா அந்த கோகுல் சாண்டல் பவுடர் எடுத்துருவாங்க. இன்னைக்கு ஷடவுனுங்க, கசகசன்னு இருக்கு. வாடி கொள்ளை பக்கம் போகலாம் அப்படின்னா அங்கே கிளம்ப மாட்டேங்கிறா. ஆனால் காற்று அசைய மாட்டேது, உருக்கமாகவே இருக்கு. இவ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த கரண்ட் நிற்கிற அன்னைக்கு தான் இட்லிக்கு ஊற வைப்பா. இப்போ ஊற வச்சிருக்கா உளுந்து அரிசி எல்லாம். நாளைக்கு இட்லி சுடுறதுக்கு இது சாயங்காலம் தாங்க 6 மணிக்குள்ள கரண்ட் வந்தா போதும். 6 மணிக்கும் ஊற வச்சிருக்கோம். அப்புறம் என் முடிய பார்த்துட்டு எல்லாரும் கேட்பாங்க, என்ன யூஸ் பண்றீங்கன்னு. கேசவர்த்தி நீ அப்படிங்க வேண்டியதானே? அப்படின்னா புதுசாக சொல்ல வேண்டியதான். நான் சின்ன வயசுல இருந்தே வீட்டுல ஆட்டுற எண்ணெய் தாங்க. சின்ன வயசுல இருந்தே எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே முடி ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அதுதான் ரீசன். அப்புறம் என்ன கேட்டீங்க? குள்ளாய் முகம் அழகா இருக்கு, பொண்ணு தானே. இப்ப பாத்தீங்களா? இப்ப என்னன்னே தெரியல. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நேரம் சிந்தால் வாங்கிட்டு வர்றாரு, ஒரு நேரம் மெடிமிக்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. இப்படி மாத்தி மாத்தி வாங்கிட்டு வர்றதுனால நல்லாதான் இருந்தது. அந்த சிந்தால்லே வேற ஒரு லைம்னு சொல்லி மஞ்சள் கலர்ல அது வாங்கிட்டு வந்ததுனால அலர்ஜி மாதிரி ஆகுது. மூஞ்சிலாம் சொரப்பா ஆகுதுங்க. அதுவும் இல்லாம நைட் டைம்ல பாத்தீங்கன்னா என் ஃபேஸ் கிளியரா இருக்கும். அது காரணம் ஒண்ணும் இல்ல, லைட் வெளிச்சம் தாங்க. ஆமா, உண்மையை சொல்லிட்டா. அடுத்தது என்ன? அம்பர். நீங்க கார் அப்புறம் எட்ட ஓட்டுங்க. அம்பர் வைப்பேன், ஏன்னா குங்குமம் உடனே அழிஞ்சிரும். அதனால வச்சு அது 2 நாளைக்கு ஓட்டிட்டு இருக்கோம். ஆமா, எத்தனை நாள் ஆனாலும் ஓட்டிட்டு இருக்குங்க. அம்பர் நம்மளா தேய்ச்சாலும் உண்டு. அம்பர் வாங்க, நீ வரியா போ. டக்குன்னு முடிச்சுட்டு கெட்டுட்டு மேல ரொம்ப நேரம் போடக்கூடாதுன்னு. உனக்கு என்ன நான் பண்றதா அப்படியாதானே இருக்க சொன்னேன். உன்னை நான் வேற ஒண்ணும் பண்ண சொல்றேன். இங்க பாருங்க, விதைய போட்டு இது பண்ணி வச்சிருக்காரு, பலா விதை. எதுக்குன்னா முளை வைக்க 20 விதை எடுத்து வச்சிருக்கேன். 20 கண்ணு வளர வச்சு ஒவ்வொரு கண்ணாடி உடைஞ்சி இன்னும் வாங்கல. நான் வாங்கல, வேணுதாங்க வாங்கல. அந்த கண்ணாடியை போட்டு உடைக்கிறது நினைச்சா வாங்கினோம்னா பணக்காரனா. அதனால போனை பார்த்து தான் இது பண்றேன். லைட்டா போடுவோம். அது எது தேவையில்லாத வேலைங்கிற நானு. ரொம்ப பிளாக்கா இருக்கும். அது இருந்தா இருந்துட்டு போகுது. இது லிப்பாம் தாங்க. அது வேஸ்லின் எடுத்து போட்டுக்க. வேஸ்லின் போட்டா இருக்கிறது ரொம்ப மோசமாகும். என்ன காட்டும்? அவ்வளவுதானா? இன்னைக்கு நம்ம வீட்டுல ஷடவுன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாப்போம். நம்ம வீட்டுல மட்டும்தான் நீ ஷடவுனா? இல்ல, நம்ம ஊருக்கு. அவ்வளோதாங்க, குள்ளாயோட கெட் ரெடி வித் மீ. நீங்கள் முடிச்சிங்க, நீங்கள் ஒன்றும் காட்ட வேணாங்க கார்லாம். ஆமாம், அப்புறம் ஃபேஸுக்கு என்ன ஒன்றும் நான் தடவலைங்க. அது உங்களுக்கு கேமராவில் பார்க்க அப்படி தாங்க இருக்கும். ஆமாங்க, நேரில் பார்த்தீங்கன்னா மயங்கிடுவீங்க ஓரளவுக்கு. அதாவது கேமரா எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பூஸ்ட் பண்ணி காட்டும். அது க்ரீம்லாம் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்லாம் இது யூஸ் பண்ண ஒரு க்ரீம், அது யாருக்கும் ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேரையும் சொல்லலை. ஏன்னா எங்களுக்கே சைடு எஃபெக்ட் ஆச்சு. குள்ளாய் போட்டு கொஞ்சம் நானே பார்த்தேன் சைடு எஃபெக்ட்லாம். கொஞ்ச நாளுக்குள்ளே ரொம்ப இதாச்சு. ஆமாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. பூசி பெயிண்ட் அடிக்கணும். ஏன்னா எனக்கே தெரியுது பாருங்கள், ஃபுல்லாக ஷேடாக பார்த்தா யாருக்குமே பிடிக்காது. அதனால் அதை ரெடி பண்ணணும். ஆமாம். அப்புறம் அவ்வளோதான். என்ன கேட்டு முடிஞ்சு இல்லை, அவ்வளோதாங்க. நீங்கள் கேட்ட வீடியோவை நான் போட்டுட்டேன். வாங்க. என்ன